வணக்கம் உறவுகளே. நம்ம டூருக்கு வந்து டிராவல் கிளம்பியாச்சு. என்ன வணக்கம் உறவுகளே, ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. வாங்க கடைசி வரைக்கும் எங்க கூட ட்ரிப்புக்கு வாங்க. இப்ப எங்க போறோம் நம்ம? இப்ப வந்து சிவகார்த்திகேயன் அண்ணாவோட ஊருக்கு போறோம். போய்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்கள பார்க்க எங்க கூட தொடர்ந்து டிராவல் பண்ணி வாங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, டிராவல்ல வாங்குறதுக்காண்டி சாப்பிடறதுக்காண்டி கேக் வாங்கணும். ஒரு 2-3 வெரைட்டிஸ் வாங்கணும். அதுல ஒண்ணு வந்து லாவா கேக். இது வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வாங்கல, எனக்கு வந்து ரெட் வெல்வெட் வாங்கியிருக்கேன். ஓ பாப்போம் அடுத்து. ஓகேவா? இது வந்து லாவா கேக். இப்ப லாவா கேக் சாப்பிடுமா? நான் சாப்பிடல, நீங்க தான் சாப்பிட போறீங்க. உனக்கு நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்குவேன். சாப்பிடு. சாப்பிடலாம். லாவானா ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கு. நல்லா இருக்கா? சூடா இருக்குமோ? ஆரஞ்சு. வாங்கி எவ்வளவு நேரம் ஆகுது? கூலிங்க நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஏமா எனக்கு இது போதுமா, நீங்க சாப்பிடுங்க. வாங்க அப்படி போற வெள்ள அப்படியே பாக்கலாம். சுட்டி மாலுக்கு போதும்டா. எனக்கு லாபா போற வெள்ள அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே போவோம். அடுத்து என்ன கேக் சாப்பிடுறோம் காமிக்கிறோம். கிளம்பணும். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருந்தது. ஒண்ணு மட்டும் அப்பவே நான் நினைச்சேன், என்னடா இன்னைக்கு இவ்வளவு கிளீனா கிளம்புறமே, ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு தடங்கள் வராம எப்பவுமே ஏதாவது ஒண்ணு இஷ்யூ வந்துடும். இன்னைக்கு மட்டும் வரலையே அப்படி யோசிச்சேன். அதுக்கு வந்துருச்சு. இங்க பாருங்க, பெட்டி பாருங்க. இது டிக்கில நிக்க மாட்டேன்ருச்சு. வேற வழி இல்லாம எங்க கூட வச்சு கூட்டு வழி இல்லாம பிள்ளைய கூட வச்சிருக்கேன். பாவம் பிள்ளைங்க. என்ன பண்றது, நான் சும்மாவே பாவம் தான். எனக்கு ஒண்ணும் இல்லடா. அது மேல நீங்க வேற உருண்டு பரண்டு தூங்குடா. நான் கூப்பிட்டேன், யாராவது ஒருத்தி முன்னாடி வாங்க, நான் வேணா இன்னொன்னு சொல்ல, ஒரு முன்னாடிதான் ரொம்ப அடைச்ச மாதிரி இருக்கும், பின்னாடி வரமாட்டேங்க. வேற என்ன செய்ய? சரி ரைட்டு, ரொம்ப டயர்டா இருக்கேன். கை கால் வலிதான் ரொம்ப. பொங்கல் வேலை 3 நாள் பாத்திருக்கேன். அதனால நான் பின்னாடி உட்காந்தா ரெஸ்ட் எடுத்துக்கிடுவேனே நினைச்சு கூப்பிடுதான் வரமாட்டேங்க. முருங்கோயில்ல சாமி பண்ணணும்ல, சாமி விட்டு அர்ச்சனை பண்ண போனோம்ல. அப்போ அந்த அக்கா அர்ச்சனை சீட்டு கொடுக்குற அக்கா சொல்லுது, எப்பா என்ன இன்னைக்கு தானே நிம்மதினே, 30 நாளா வேலை ரொம்ப ஓவர்னே, தூக்கமே கிடையாதுன்னு அக்கா சொல்லுது. கோயில சொல்லுது, இன்னும் ஃப்ரீயா இருக்கும். மார்கழி நாளையா? கேக் சாப்பிட்டே பேசுங்க. இது வந்து எனக்கு ஒரு வேலை. அப்பா ட்ரை பண்ணனும், நான் ஊட்டிக்கிட்டு வரணும். அதான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கோல்ஸ். சரி, ஐயோ பாவம் பொழைச்சு போட்டு பையன். நல்ல மனைவி அப்படிதான் ஊட்டுவாங்க. சரி, ஐயோ பாவம் பையன். சரி, ஐயோ பாவம் பையன் பொழைச்சு போட்டு ஊட்டிக்கிட்டு. கொஞ்சமா ரொம்ப. ஓகே, அடுத்த கேக் சாப்பிடும்போது பார்க்கலாம். ரசமலாய் கேக் நெக்ஸ்ட். ஏன்னா நாங்க வந்து 4 பேருக்கும் ஒவ்வொரு ஃபிளேவர் வாங்கியிருக்கோம். ரசமலாய், ரெட் வெல்வெட், பிளாக் ஃபாரஸ்ட், லாவா 4 வாங்கியிருக்கோமா. அப்புறம் இங்க காவியா ஒண்ணு வச்சிருக்கா பாருங்க. எல்லாம் ஷேர். இது வந்து கொரியன் பன். இது பிக்கிறது அம்மா தான் பிக்கணும், எனக்கு பிக்க வராது. இதே இப்ப ரசமலாய் சாப்பிட போறோம். ரசமலாய் லவர்ஸ் சாப்பிடுங்க. ஸ்பூன் கொடுடா. நான் எச்சி வச்சிட்டேன். அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த வாய்க்குள்ளே நான் எச்சி வச்சிட்டேன். இது அது எடுத்து குடி. கிட்டே இருக்கும்டா. அடடா நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டதே இல்ல. சாப்பிட்டதே இல்ல நீ? இத ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுற ரசமலாய். ஃபேமிலி பூரா டூர் போறா. லாவா சாரி, இது ரசமலாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாதாம் பால் மாதிரில இருக்கு. ஆமா, அப்படிதான் இது டேஸ்ட் வருது. காவியா ஒண்ணுக்கு வெயிட் பண்றா, அவளுக்கு டக்குனு அத குடுங்கம்மா. இதுமே எனக்கு இது பிச்சு குடுமா. ஒரே ஒரு ஒரே ஒரு பாட் மட்டும். காவியா, என்னப்பா நீ இதுக்கே இப்படி சொல்லுதியடா. அப்பா உனக்கு டூர் போயிட்டு வந்து அந்த சிக்கன் பப்ஸ் வாங்கி தாரேன், ஒண்ணு சாப்பிடு. நீ எந்த கடையில வாங்கிட்டு வார, அது நீ என்ன வரத்து வாரன்னு பாரு. அப்பா சொல்றேன், ஏற்கனவே வாங்கி கொடுத்துட்டேன் நிறைய வாட்டி. வாங்கி கொடுக்கல. நானும் அம்மாவும் தான் சாப்பிட்டோம். சரி, அடுத்து பாருங்க. இது நம்ம ஊர் கடை தான், சூப்பரா உண்டா. இது வந்து ஒரு பாட் பண்ணி கொடு. கொரியன் சீஸ் பன். எனக்கு இந்த பாட் வேணும். இந்த பாட் வர கொரியன்னா தமிழ்நாடு பன் எதுவும் கிடையாதுன்னா. இல்ல, கொரியன் சீஸ் பன். பூரா கொரியன் தான். கொரியன் சராங்க. இந்த சாட் பாட் சாப்பிடு. ஃபுல் சீஸ் தான் இருக்கு. சீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, ஏற்கனவே நான் டேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அப்பா கூட உங்களுக்கு இப்ப தரவா? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. அப்பா இப்ப வேண்டாம், நீ சாப்பிடு காமிமா. நான் சாப்பிடுவா? நீங்க சாப்பிடுங்கடா, நல்லா வேணுங்க சாப்பிடுங்க. ரைட், ஓகே, நானும் சாப்பிடுறேன். ஓகேவா? எப்படி இருக்கு? பீஸா மாதிரி இருக்கு. சீஸ் நல்லா நிறைய வச்சிருக்காங்க. சீஸ் பன். நான் சொல்லவா, பீஸா மாதிரி இருக்கு. சூப்பர். பீஸாவே புண்டாங்க. அங்க பாருங்க, வேண்டாம் சொல்லி இப்ப ஒரு நாக்கு ஊறிடுச்சு. கடிப்பே
இந்த உறவுகளே எப்படி இருக்கு? எப்படி இருக்குப்பா? நல்லா இருக்கு. பண்ணுக்குள்ள சீஸ் அமைக்க வச்சிருக்காங்க. உறவுகளே, நாங்க இப்ப ட்ரிப் போறோம்ல, அதை நான் காமிக்கிறேன். ஹோட்டல்ல எல்லாம் உட்காரும் போது அப்பாவே இப்ப வாயை மட்டும் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இது பண்ணுதான், சீஸ் பண்ணுதான். நல்லா Okay. இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஆடும்போது பாப்போம். மறந்துடாம அப்பா சாப்பிடும் போது நீ அதை மட்டும் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இது பண்ணி காட்டு. மக்கள் நம்ம உறவுகள் பாக்கட்டும்டா. அது அப்பா இப்ப காமிக்காத நேரம் காமிக்கிறேன். ஆமா, அப்பா இப்ப கேமரா எடுக்காத நேரம் காமிக்கணும். உறவுகளே, நான் நடிக்க மாட்டேன். நான் யதார்த்தமானதான் இருப்பேன். சரி சரி போதும். அதுக்கு நான் இன்னொன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. இதுக்கு வந்து நாங்க வந்து அப்பா எப்படி எடுக்கணும் தெரியுமா? அமருது. ஆஹா, அதான் மாவு சிந்துது மாவு நிறைஞ்சு. சிந்துது செதறுது அப்படிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பெருமைக்கு மாவு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெருமைக்கு ரொம்ப மாவு இடிச்சு மாவு வந்து வெளியில செதறி போகுது அப்படின்னு. கம்மருது கார் ஏசிய கார் வேற. கவ்யா, ஓகே நெக்ஸ்ட் சாப்பிடும்போது எனக்கு ரெட் வெல்வெட் வாங்கியிருக்கேன். அதுல பாருங்க சுட்டி மகள் கொஞ்சம் எடுத்திருக்கா. சரியா, நான் வந்து ரெட் வெல்வெட் கேக் சாப்பிட்டு பார்க்க போறேன். how was it? சீனு நல்லா இருக்கும். டெக்கரேஷன் KFC இருக்கு. KFC வந்து திறந்திருக்கு. அந்த பக்கம் போட வேண்டாம். ஆமா, இந்த பக்கம் உள்ள வேண்டிய பாப்போம்னா இங்க அடுத்து நம்ம பாத்துக்கலாம். என்ன கேக்குது? இது வந்து ரெட் வெல்வெட். அடுத்து உள்ள கேக் அப்பா இப்ப ஒரு வாய் கொடு. கொடுங்க, ஊட்டுங்க. ஆட்டலாம். அப்பா இப்ப வந்து அப்பா நல்லா இருக்கா? சூப்பர். அப்பாவே மகள் அப்படின்னு வச்சிருக்கோம். சூப்பரா இருக்கு. சரி, இப்படியே வயிறு நிறைஞ்சிரும் கேக்க சாப்பிட்டு. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அடுத்தடுத்து எப்படி சாப்பிடுறோம்னு நினைக்காதீங்க. வீடியோ வந்து கொஞ்ச நேரம் விட்டு தான் எடுக்கும். ஆமா ஏன்னா கேக் சாப்பிடும் போது தான் எடுக்கும். அது வந்து தொடர்ச்சியா கொண்டு கிளிப் எடுக்கும். அவ்வளவுதான். என்ன இதா இருக்கு பிளாக் ஃபாரஸ்ட். ஒரு கப். ஆக்சுவலி ஊடையில அந்த இதுல வந்து ரெட் வெல்வெட் அது இதுன்னு சாப்பிட்டதுனால 2 வருஷம் ஆச்சு பிளாக் ஃபாரஸ்ட் சாப்பிட்டு. நிறைய வெரைட்டிஸ் தின்னோம். ஆனா பிளாக் ஃபாரஸ்ட் விட்டுட்டோம். ஒரு காலத்துல பிளாக் ஃபாரஸ்ட் தான் முன்னிலையா இருந்துச்சு. இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாரும் மறந்துட்டாங்க. பியூர் சாக்லேட் போட்டிருக்காங்க. ரொம்ப கசக்குது. ஆமா, கசப்பா இருக்குன்னா கொஞ்சம். ஆனா பிளாக் ஃபாரஸ்ட் இப்படி இருக்காது. உறவுகளே, இங்க பாருங்க கூட்டத்தை நான் முன்னாடி காமிக்கிறேன் பாருங்க. அங்க பாருங்க எங்க போறாங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரை நடந்து போறாங்க. இங்க பாருங்க எங்க இருந்து நம்ம ஜாயின் ஆயிருக்குங்க. மதுரையில இருந்து அந்த ஊர் பாருங்க. இங்க பாருங்க எப்படி நடந்து போறாங்கன்னு. சார் இதெல்லாம் திறமை தானே. பழனிக்கு வந்து மாலை போட்டு பாத யாத்திரை நடந்து போற கூட்டம் இது பூரா வந்து. நெடுக அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம், டீ கொடுக்காங்க, பால் கொடுக்காங்க, தங்குறதுக்கு இடம் இருக்கு. அவங்களுக்கு ஃப்ரெஷ் அப் பாத்ரூம், லெட்டின், குளிக்க எல்லாமே வச்சிருக்காங்க. அதான் எவ்வளவு நடந்து போறாங்களா. நல்ல ஜாலியாவும் இருக்கும் ஒரு பக்கம். ஆமா, சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் போகுது இல்ல. சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளு தூங்குதாங்க, படுத்துக்கிட்டுதாங்க. சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளு வயசான எல்லாரும் அடைக்க. பழனி கோயில்ல கூட்டம் ரொம்ப தான் இருக்கும்னா. ஆமா, கூட்டம் சரியான கூட்டம். தைப்பூசம் வேற வருதா. அது வேலை பையன் நடக்கும். இங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க எப்படி நடந்து வராங்கன்னு. பார்க்கவும் அழகா இருக்கு. டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. ஒரு கூட்டம். காவியா நீ இப்படி நடந்துருவா? காவியா நடந்துருவா. அதெல்லாம் மாலை போட்டு அந்த ஒரு சாமி இருந்து விரதம் இருந்தாலே ஒரு சாமி இது வந்துருண்டா. டீ கடையில கூட்டத்தை டீ கடையில கூட்டம் நின்று டீயை குடிச்சிட்டு சிலவங்க முடியாதவங்க செருப்பு வாங்கிடுவாங்க. ஆமா, செருப்பு வாங்கியிருந்தா சாமி எல்லாம் செருப்பு வாங்கி போட்டு நடந்துக்கிடுங்க. கூட்டம். ஆமா, மெதுவா. ஐயப்ப சாமி கூட்டம். முருகர் சாமி, பழனி முருகன். அது மாதிரி லேடிஸ் பூரா மாலை போட்டிருக்காங்க. இப்ப எவ்வளவு வராங்கன்னு பாருங்க. ஆனா செருப்பு போட்டு நடக்காங்க. ஆமா, பாதி பேர் செருப்பு தான் முடியல. இப்ப எல்லாமே அப்படி சொகுசா ஆயாச்சுல. அவங்களுக்கு தங்குறதுக்கு உண்டு இடம், சாப்பாடு எல்லாம் அங்கங்க அந்த மாதிரி பந்தல் மாதிரி போட்டிருக்காங்கன்னு போட்டு கொடுக்காங்க. ஏன்னா அந்த லேடிஸ் வர்றதுனால போடுவாங்க. அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் வைக்கணும்னா பாவம் என்ன செய்வாங்க. ரைட், இதே மாதிரி கூட்டம் வெளிநடுக இருக்கத்தான் செய்யுது. போற வரைக்கும் இங்க வந்திருக்கோம். போட பாருங்க. நம்ம போஸ்ட்பாண்டி என்ன கோடி என்ன அவங்களோட ஊர்பட்டி தங்கம், செம்பு கலக்காத சிங்கம். சிங்கமா தங்கமா? தங்கம். திருக்குவார்பட்டியின் சிங்கம், செம்பு கலக்காத தங்கம். அது வச்சிருப்போம். என்னோட வாக்கம் வந்திருக்கும். கோடி வருத்தப்படாத தலைவர் போஸ்ட்பாண்டி செயலாளர் கோடி வாக்கம் வந்திருக்கோம். இப்ப சிலுக்குவார்பட்டி வழியா
யாரெல்லாம் அந்த படத்தோட ஃபேனோ கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. எங்க காவியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. எங்க காவியா வந்து சிவகார்த்திகேயனுடைய தீவிர ரசிகை. எனக்கு சிவகார்த்திகேயனும் அண்ணாவும் சூரியனும் சேர்ந்து அவ வந்து சிவகார்த்திகேயன் அண்ணாவும் சூரியையும் அண்ணா கூப்பிடுவா. அண்ணன் தான் பண்ணுவா. ரொம்ப பிரியப்படுவா சிவகார்த்திகேயன் அண்ணா. அண்ணன் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அப்படிதான் இருக்கும், எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அப்படிதான் அண்ணா இருக்கும். ஃபீலிங் வரும் சிவகார்த்திகேயனை பார்த்தா. அதனால அவளுக்கு பிடிச்ச ஊர் வழியா வாரோம். இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஆமா, தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. வழியா போய்கிட்டு இருக்கோம். நம்ம போற இடத்தையும் காமிக்கும். இந்த வழியா போய்கிட்டு இருக்கோம். குளிர் பிரதேசம் சிவகாரிப்பட்டி வழியா போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஒரு டீ அடிச்சுக்கிடுவோம். டீ குடிச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி நாளாக போதா டீ குடிச்சுக்கிடுவோம். சரியா? பாட்டு படிக்க தவிர்த்துக்கோங்க. இப்போ வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். அப்பா அங்க கடையில குடிச்சிட்டு இருக்கு. நான் யூசுந்தரோட இங்க வாங்கிட்டு வந்துட்டேன். சில்கோர் படையை பார்த்தாச்சு. சில்கோர் பெட்டி பார்த்தாச்சு. போஸ்ட்மான் என்னென்ன பார்த்தாச்சு. போஸ்ட்மேன் கோடி என்னென்ன பார்த்தாச்சு. மெயினா கோடி என்னென்ன பார்த்தாச்சு. எங்க பார்த்தாச்சு? ஜஸ்ட் ஃபார் கனவுல ஃபன். பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோயேன். கனவுல பார்த்த மாதிரின்னு வச்சுக்கோயேன். அந்த ஊருக்கு சில்கோர்பேட்டைக்கு வந்தாலே போஸ் அண்ணனை பார்த்த மாதிரி. அந்த வர்த்தப்பட சங்கத்துல நம்ம ஒருத்தர் ஆன மாதிரி. நம்ம ஒரு மெம்பர் ஆயிட்டோம். ஏற்கனவே ஒரு மெம்பரா தான் இருந்தோம். ஆமா. ஹோட்டல் என்ன ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க? ஸ்ரீரங்கா. இந்த ஹோட்டலும் அவங்க பேர்ல வந்திருக்காங்க. உறவுகள் எப்படி மேட்சிங் அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? ஸ்ரீரங்கா டீ கடை. அந்தா தெரியுதா? சரி, அப்பா இருக்கும். இங்க பாருங்க, நம்ம போறதுக்கு அம்மாவும் அப்பாவும் அங்க நின்று பாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஊர்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்பா மோஸ்ட்லி நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க. எந்த ஊருன்னு அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் லெட்ஸ் see which ஊர் we are going. ஐயோ, காவியா எவ்வளவு ஜூம்ல தெரியுறா. ரொம்ப கேவலமா இல்ல அழகா தான் இருந்த. பயந்துட போறாங்க உறவுகள். அந்தா அப்பாவி டாட்டா காமிக்கிறாங்க பாருங்க. அப்பாவி பாலாஜி. அப்பாவி நல்லா தெரியுவாங்க. அப்பாவே இப்ப கொஞ்சம் திரும்பி இருக்கும். எங்க போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க பாக்கலாம். எங்க போயிட்டு இருக்கோம்னு சொல்லிருங்க மாதா. எங்க போய்கிட்டு இருக்கோம்? நான் சொல்லவா? நான் அங்க இடத்துல வந்து சொல்லலாம்னு பார்த்தேன். சரி, நான் சொல்றேன். வந்தாச்சு முக்காவாசி. ஆமா, முக்காவாசி வந்துட்டோம். நான் சொல்றேன். சொல்லு. கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்னோட பேர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மீன் கே லெட்டர். கொடைக்கானல். ஆமா, கொடைக்கானல் தான் கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். இப்போ கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். போய் ரூம்லாம் நாங்க ஏற்கனவே ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஆமா. இன்னைக்கு செக்கின் ஆயிட்டு இன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம். சரியா? நாளைக்குல இருந்து 2 நாள் இங்க இது பண்ணிட்டு ஸ்டே பண்ணிட்டு எல்லாம் சுத்தி காமிக்கும். தவறாம வீடியோவை பாத்துக்கிட்டே இருங்க. டெய்லி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? நல்ல அழகா சூப்பரான வீடியோ எடுத்து போடுவோம். சொல்லிருங்க உறவுகள்கிட்ட. ஆமா உறவுகளே, டம் பாறை பாப்போம் வாங்க. இந்த கொடைக்கானல் 40 கிலோமீட்டர். இன்னொன்னு எலிவாள் பாறையா நிறைய இருக்கு. கொடைக்கானல்ல பார்க்க வேண்டிய நாளே 10 சேஃபா ஓட்டிட்டு நீட்டா. எப்பா நான் கத்து கொடுத்த மாதிரி ஓட்டிட்டு போப்பா. காவியா சொல்லு. அப்பா ஆப்பிள் 16 போட்றாத. சரி, ஆப்பிள் 16 போட்றாத. சரி. ஆமா உறவுகளே, நாளைக்கு அங்க போய் நான் இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி ஏமா இது வந்து மஞ்சளாறு அணை. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? அதோட அழகு தோட்டத்தை பாருங்க. அப்பா வந்து டென்ஷன்ல இருக்காங்க, வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம இடங்கள் படுத்த வேண்டாம். அடுத்த வீடியோல பாப்போம். பை. இந்த வியூ மட்டும். பை.